சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு பதில் சொன்னேன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் இதுக்கப்புறம். சரியா? ஃபஸ்ட்டு அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு இது வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். எனக்கு வந்து அதான் நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது என்னென்னா, எனக்கு மட்டும்தான் இப்படியா, எல்லாருக்கும் இப்படியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஒரு நாளில் வந்து நேரமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, சுத்தமாகவே கிடைக்க மாட்டேங்குது நேரம். ரொம்ப கம்மியாக தெரியுது எனக்கு வந்து நேரமே. எனக்கு எல்லா வேலையும் முடிக்கவே டைம் சரியாக இருக்குது. இந்த ஒர்க் வந்து அப்படியே நிற்கிது, இந்த எடிட் பண்ணுற வீடியோ. அதுவும் இல்லாமல் ஷேமாவுடைய செகண்ட் டைம் எக்ஸாம் வேறு நடந்துட்டு இருக்குது. இந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் அப்போ எடுத்த வீடியோ, அதுவே நான் இப்போ தான் எடிட் பண்ணுறேன். அதில் வேறு என் ஹஸ்பண்ட் வந்து இடையில இந்த யூடியூப்னு ஒன்று வச்சுருந்தீங்களே, அது என்னதான் ஆச்சுன்ற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் வேறு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு மரியாதை கிடையாது, நம்ம போட்டே ஆகணும்னு சொல்லி இப்போ நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிராண்டிபுரம் தான் போயிட்டு இருக்கோம். கிராண்டிபுரத்தில் வந்து என் மாமியாருடைய தங்கச்சி வீடு தான் இருக்குது. ஸோ நான் வந்து அல்ஹம்துலில்லான்னு நிறைய டூர்ஸ்லாம் போயிருக்கேன். ஸ்ரீலங்காலையும் போயிருக்கேன், இந்தியாலையும் வந்து நிறைய இடம் போயிருக்கேன். ரொம்ப ஸ்பெஷலான இடம்லாம் நிறைய போயிருக்கேன். நிஜமா சொல்கிறேங்க, நான் இத்தனை இடம் போயிருக்கேன்ல, என் மனசார நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி, ஒரு ஒரு நிமிஷத்தையும் ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்த ட்ரிப்புனா வந்து இந்த கிராண்டிபுரம் தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து கிராண்டிபுரம் போகிறதுக்கு வந்து தாம்பரம் வந்து இறங்கிட்டோம். சாரி, தாம்பரமா? சரி, இங்கே திண்டிவனம் வந்து இறங்கிட்டோம். திண்டிவனத்தில் வந்து என் மாமியாருடைய அக்கா இருக்காங்க. சரியா? ஸோ அங்கேருந்து இன்னொரு பஸ் எடுத்தா தான் கிராண்டிபுரம் முடியும். ஸோ அந்த பஸ்ஸு வந்து எல்லா டைம்லயும் நமக்கு கிடைக்காது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் தான் நமக்கு அந்த பஸ்ஸு கிடைக்கும். ஸோ நம்ம இறங்கின டைம்ல வந்து அந்த பஸ்ஸெல்லாம் கிடைக்காத டைம். நாங்க வந்து சரியா திண்டிவனம் இறங்கினது. ஸோ திண்டிவனத்துலேருந்து ஒரு 1/2 அன் ஹவர், 3/4 ஹவர் மாதிரி போணும் கிராண்டிபுரம் போறதுக்கு. சரின்னு சொல்லி 3 வீலர் எடுத்துட்டு போயிட்டோம். ஸோ திண்டிவனம் வந்து எப்போவுமே மெயின் அந்த திண்டிவனம் அந்த பஜார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உள்ள வழியா தான் வந்து வெளிய வரணும் நம்ம. என் மாமியாருடைய அக்கா வீட்டுக்கு போறதுன்னா. ஸோ அங்கேருந்து வெளிய வந்து ஒரு வண்டி எடுத்து இப்ப நாங்க வந்து கிராண்டிபுரம் போயிட்டு இருக்கிறோம். நிஜமா சொல்றேன், எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ட்ரிப்பா இது வந்து எனக்கு மனசுக்கு அமைஞ்சிருச்சு. நான் சொல்லிட்டே இருந்தேன் அங்க இருக்கும்போது என் மாமியார்ட்ட, "அம்மா, நான் வரேன். அடுத்த வாட்டி வரும்போது எங்க போறோமோ இல்லையோ கிராண்டிபுரம் போயிட்டு இன்னும் ஒரு 4 நாள் தங்கிட்டு தாம்மா வரணும்னு" சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு அவ்ளோ பிடிச்சது. அங்க இருந்த இடம், சூழல், நான் அப்படி ஒரு சிச்சுவேஷனையும், அப்படி ஒரு இடமும் நான் போனதும் கிடையாது, அப்படி அனுபவிச்சதே கிடையாது. நீங்களும் பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ, அங்கிருந்த ஆளுங்க, அங்கிருந்த இடம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு வழியா வந்து நாங்க கிராண்டிபுரம் நெருங்கிட்டு இருந்தோம். கிராண்டிபுரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஏய், ஸோ அந்த வண்டியில வந்திருக்கிறது வந்து என் மாமியாருடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட். அதாவது நாங்க வந்து கலைசாப்னு சொல்லுவோம். உருதுல அவங்க சொல்லி தந்திருக்காங்க. ஸோ கலைசாப் வந்திருக்காங்க. எங்களுக்கு வந்து
சரி. எங்களுக்கு வந்து வழி தெரியாதுன்றதுனால அவர் வந்து பாவம் ரொம்ப மெனக்கெட்டு எங்களுக்காக எங்களுக்கு முன்னாடி அதாவது நாங்க வந்து இறங்குற டைம்லயே அவரும் அதே இடத்துக்கு ரீச் ஆகி எங்களுக்கு வந்து வழியெல்லாம் சொல்லி தந்தாரு. இப்படி இப்படி தான் போகணும், இப்படி இப்படி தான் போகணும்னு. ஆல்ரெடி என் மாமியாரும், மாமனாரும் போயிருக்காங்க. இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு வராங்கன்றதுனால அவங்களுக்கும் சரியாவே திட்டமா இல்ல வழிலாம். சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரையும் ஒரு வழியா வழியெல்லாம் அனுப்பியாச்சு. என் மூத்த கலை சாபையும் வழி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் இப்ப நாங்க வந்து ஒரு ஒரு வழியா ஊருக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயிட்டோம். அந்த கிராமம் இன்னும் வரல. இதுக்கப்புறம் தான் அந்த கிராமம் வந்து போவோம். பாவங்க ஆனா நிஜமா அந்த கிராமத்துல வந்து முக்கியமான ஸ்பெசிலிட்டீஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஹோட்டலோ, நல்ல ஒரு கடையோ, அப்படி எதுவுமே இல்லங்க. நான் வந்து எப்படின்னா வந்து கடை சோறு நல்லா சாப்பிடுவேன். கடையில வாங்கி, வாங்கி, வாங்கி அப்படி. அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்து அங்க எடுக்க முடியல. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கிடையாது. எதுவுமே இல்ல. அது மட்டும் தான் மிஸ் பண்ணேன். அடுத்த வாட்டி போம்போதே அங்கேருந்து சென்னையிலேருந்தே வாங்கிட்டு போயிடணுன்ட்டு வேற நான் என் மாமியார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது மட்டும் அது மட்டும் தான் நான் மிஸ் பண்ணேன். மத்தபடி எனக்கு ரொம்ப நான் தான் சொல்றேன்ல, நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி அங்க இருந்தேன். எனக்கு கடை சோறு மட்டும் தான் அங்க எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எதுவுமே இல்ல அந்த கிராமத்துல. ஆளுங்கலாம் செம்ம சூப்பருங்க. மலை மேல நீ ஒன்றும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்திடா. நான் சொன்ன மாதிரி ரோடும் இப்படிதாங்க இருந்துச்சு. ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஹாஃப் ரோடாவே தான் இருந்துச்சு. அந்த வண்டியில போயிட்டு சரி ஒரு வழி ஆயிட்டோம். ஆனா நல்லா ஜாலியா இருந்துச்சு. இம்ரான் மட்டும் தான் இல்ல எங்க கூட. மத்தபடி எங்களுக்கு நல்லா ஜாலியா இருந்துச்சு. நல்ல சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அதுவும் இல்லாம இந்த கிராமத்துல மொத்த கிராமத்துலயுமே ரொம்ப வீடுங்கலாம் வந்து ரொம்பவே கம்மி தான். சின்ன கிராமங்க அது. அந்த கிராமத்துக்கே ஒரு 4 கடையோ, 5 கடையோ தான் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப குட்டி பெட்டி கடைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி ரொம்ப குட்டி குட்டி கடைங்க ஒரு 4 இல்லன்னா 5 தான் இருந்துச்சு. ஆனா போற வழி ஃபுல்லா இந்த தர்பூசணி, வாட்டர்மெலன் தோட்டம் நெறைய இருந்துச்சு. அங்க வந்து சும்மாலாம் எடுத்துட்டு வராங்க வாட்டர்மெலன். வீட்டுக்கு வீடு வந்து சும்மாலாம் எடுத்துட்டு வரேன். ஏன்னா அங்கவே விவசாயம் நடக்குது. அந்த இடத்துல நெறைய வாட்டர்மெலன் தோட்டம் பார்த்தேன். அது இல்லாம நெறைய இந்த மரக்கறி விவசாயம் அந்த மாரி நெறைய மரக்கறி பார்த்தேன். ஞாபகம் இல்ல சரியான. நெறைய வெஜிடபிள்ஸ்லாம் அங்கேயே தயாரிக்கிறாங்க. அந்த தோட்டம்லாம் நெறைய பார்த்தேன். அங்க வந்து வயல் நாட்டிக்கிட்டு இருந்தவங்கள, இந்த வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கள வந்து பார்த்தேன். அங்க இருக்கிற வீடுங்க சூப்பரா இருந்துச்சுங்க. எல்லாமே ஒரு வழியா நாங்க வந்துட்டோம். இதுதான் அந்த சின்ன குட்டி கிராமம் தான் இது. ஸோ ஒரு வழியா நாங்க அந்த கிராமத்துக்கு வந்துட்டோம். இதுல என்னன்னா, எங்களுடைய இந்த சின்ன கலைசாப் இருக்காரு இல்லையா? அதாவது என் மாமியாருடைய தங்கச்சியோட ஹஸ்பண்ட். அவர் தான் வந்து அங்க இருக்கிற பள்ளிக்கு வந்து தலைவர். ஸோ அந்த பள்ளி வந்து ரொம்ப குட்டி பள்ளிங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா பரவால்ல. ஏதோ நடத்தி வந்துட்டு இருக்காங்க. எங்க இப்ப எப்படி சொல்றது? இப்ப எங்களோட ஒரு வீட்ல வந்து ஒரு ரூம் எடுத்துட்டோம்னா, அந்த ரூமுடைய சைஸ் தான் வந்து அந்த பள்ளியோட சைஸே. அவ்வளோ ரொம்ப குட்டி பள்ளி. அங்க வந்து எப்படிதான் தொழுவ வராங்கன்னுலாம் தெரியல. அது ஏதோ நடத்திட்டு இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ்ன்னு. அவ்வளோ பெரிய கிராமத்துக்கு அந்த ஒரு பள்ளி தான் இருக்குது. ஏதோ அசான் சொல்றது எல்லாம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் இன்னும் உள்ள உள்ள போக போக எங்களோட அந்த கலைசாப்புடைய வீடு, அதாவது எங்க மாமியாருடைய தங்கச்சி, என்னுடைய சின்ன மாமியார் அவங்களுடைய வீடு இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள அப்படியே எங்க கூடவே வாங்க. இன்னும் நல்ல உங்களுக்கு வந்து இன்னும் 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 நல்ல என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். கிராண்டியோட ஜமீன் அவங்க நிக்கிறாரு. ஜமீன் ஐயா வரேன் ஜமீன். ஊரே மொத்தம் 4 தெரு தான் இருக்கும். பிரியாணி வாசனை அடிக்குது. வருது தானே? ராயா போனோம். இதேதான் அங்கிருந்து சொல்லிட்டு வராங்க. ஆகாது 2 நாள் இருக்கிறது. சரி நீ இரு. அவன் ஏன் வரல? அவன் வேலைன்றான். செஞ்சிட்டீங்களா? பிரியாணி செஞ்சிட்டீங்களா? செஞ்சுக்கிறாங்க. யாரு? हमारे भाई है। अब 65 सलाम अलैकुम। ஏம்மா அந்த பக்கம் வழி இருக்கு. கூலிங்கா இருக்கு. ஆமா.
பச்சை தண்ணி வேட இது ஒரு சூப்பர் ரஸ்தா ஆச்சான். ஸோ நான் வந்து ஒரு வழியாக எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வந்ததுமே முதலாவது பாத்ரூம் தான் பார்த்தேன். ஏன்னா வந்து எனக்கு பாத்ரூம் நல்லா கொஞ்சம் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா, வேறு எந்த குறையுமே அந்த வீட்டில் தெரியாது. அதுவும் சும்மா சொல்லக்கூடாது. பாத்ரூம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் புதுசாக தான் கட்டியிருக்காங்க வீடு. செம்மையாக இருந்துச்சுங்க வீடு, அந்த பாத்ரூம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது இன்னும் சுட சுட ஷோக்கி ஆண்டி வந்து எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருந்தாங்க. சேமியா, இட்லி, சட்னின்னு விதவிதமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ மத்தியானம் வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியாக ஃபுல்லாக சேர்ந்து அந்த அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அவங்க ஃபேமிலி தான். 2வது கலைசாப் இருக்காரு இல்லையா, கலைசாப் ஃபேமிலி தான் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே. அடுத்த வீடு வந்து அவருடைய அண்ணன் வீடு, பக்கத்து வீடு அப்படி இப்படின்னு அவங்க ஃபுல்லாக அந்த ஃபேமிலி தான் அந்த இடத்துலயே ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ குண்டா வச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அழகா. கலைசாப்புடைய அண்ணன் இருக்காரு இல்லையா, சின்ன கலைசாப்புடைய அண்ணன், அவர் வந்து ஒரு குக் தானா. நல்ல ஒரு குக் தான், நல்லா சமைப்பாராம், எல்லாம் செய்வாருன்னு சொல்லிட்டு அவர் தான் அன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான். ஆமாம், சாரி, சிக்கன் பிரியாணியும் செஞ்சாங்க, பீஃப் பிரியாணியும் செஞ்சாங்க. ஆமாம், சிக்கன் பிரியாணி வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பங்குடு ஷேர் பண்ணுறதுக்காக சிக்கன் பிரியாணி செஞ்சாங்க. மட்டன் பிரியாணி செஞ்சது வந்து வீட்டுக்காக, ஃபேமிலிக்காக செஞ்சாங்க. ஸோ அன்றைக்கி 2 செட்டு பிரியாணி செஞ்சாங்க. ஸோ இது வந்து நாங்கள் போனது ஈத் முடிஞ்சு ஒரு 2 டேஸில் அவங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன், அதாவது என் மாமனாருடைய ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு அடுத்தது நாளே அவங்க போயிட்டாங்க. ஈத் முடிஞ்சு அடுத்த நாள் போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 டேஸில் தான் இது நடந்துச்சு. ஸோ அதுக்காகவும் ஈதுக்காகவும் இங்கே வந்து சிக்கன் பிரியாணிலாம் செஞ்சு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நான் என் வேலை என்ன, சிக்கனை வந்து 65 செஞ்சுட்டு இருக்கேன். தெரியுமா, பேசாத தயவு செஞ்சு. இல்ல இல்ல பேசாம சிக்கன் ஷாப் பண்ண நான் ரெடியே பண்றேன், இப்பதான் நான் பண்றேன். பேசாம சொல்லு. சிக்கன் 65 ஸோ விலையை சமைச்சு முடிச்சாச்சு. எல்லாருக்கும் ஷேர், அவங்க கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் 65 செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சைஹாமா ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க இந்த ட்ரிப்பை. ஏன்னா வந்து இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சா, பெருசாக ஃபுல்லாக ரவுண்டு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணி சாப்பிட்டோம். அங்கே வந்து நிறைய வாட்டர்மெலன் சும்மாவே கிடைக்குது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொன்னேன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் இதுக்கப்புறம், சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை பார்க்கும்போது நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ அப்பா ஆயிட்டே. என்ன கேளுங்க? பிங்க்கு, நீ பிங்க் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, ஷூ, ஒரு பூட் ஷூ. ஸோ சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே பார்த்தா ஒரே சத்தம். என்னடான்னு பார்த்தா ஷோக்கி ஆண்டிக்கும் அவங்க மாமியாருக்கும் சின்னதாக வாய் தகராறு. அது வந்து என் மாமனாரும் என் மாமியாரும் தான் நாட்டாம அதில் வந்து. இது வந்து ஒரு சண்டை மாதிரி எனக்கு தெரியலங்க. இது வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடியாக தான் போச்சு எனக்கு வந்து. ஏன்னா கலிசாப் வந்து அப்பப்போ அவங்க அம்மா போயிட்டு, ஏன்னா அவருக்கு வந்து ஒய்ஃபும் தேவை, அம்மாவும் தேவை. ஸோ அம்மாவுக்கு வந்து ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்பப்போ போய் இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு, ஒய்ஃபையும் அதாவது என் ஷோக்கியான்ட்டையும் சமாதானப்படுத்திட்டு செம்மையாக இருந்துச்சு. அங்கே அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சா, எனக்கு அந்த மாதிரி கூட்டமாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆளுங்க நிறையா இருந்தால் வீட்டுக்கல்ல அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டு சரி வந்ததுக்கு ஏதாவது போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் அந்த கிராமத்தை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். அங்கே இருக்கிற சின்ன பசங்க கூட. அஃப்ரீன் வந்து நான்
ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அஃப்ரின் வந்து எனக்கு வந்து என் சிஸ்டர் சைடில் வந்து அம்மா நான் எப்படியோ அதே மாதிரி தான் அஃப்ரின் எனக்கு வந்தாலே எனக்கு வந்து ஒரு கை மாதிரி இருப்பாள். நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல, எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரது, என் பிள்ளைங்கள பார்த்துக்கிறது, அந்த மாதிரி நிறைய வந்து அவள் ஹெல்ப் பண்ணுவாள் எனக்கு. ஸோ அவள் தான் வந்து அவளும் அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து இவங்களை வந்து வாங்க பார்க்கலாம் பாபி, ஊரெலாம் பார்க்கலாம், ஊர் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அங்கங்கே வந்து நிறைய என் மாமியாருக்கு தேவையானது, அவங்க ஆயில் செய்கிறாங்க இல்லையா, என் மாமியார் ஹேர் ஆயில், அவங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் அப்படி இப்படி கீழே கீழே கிடக்குது. செம்பருத்தி பூவிலேருந்து அது இதுன்னு அவங்க அப்பப்போ என் மாமியார் குனிஞ்சு குனிஞ்சு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேவைமா சாரமா, இது தேவைமா அப்படின்னு. இது என்னது? வெண்டைக்காய். உங்கள் ஊரில் இதெல்லாம் இருக்கா? எங்கள் ஊர் என்ன இந்த செவ்வாய் கிரகணத்தில் இருக்குது. சேமா இது என்ன பாபா? ரோஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி என் மாமியார் அப்பப்போ குனிஞ்சு அது கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நிறைய சேகரித்தாங்க அவங்களுடைய ஆயிலுக்காக. அதே மாதிரி நிறைய தோட்டம்லாம் வந்து வீடியோவில் நான் கேப்சர் பண்ணேன். நிறைய வெண்டைக்காய் தோட்டம், தர்பூசணி, அந்த மாதிரி நிறைய நிறைய வெஜிடபிள்ஸ். அப்புறம் இன்னும் பார்த்தனே, நிறைய பார்த்தேன், ஞாபகம் இல்லை சரியா. அதுக்கப்புறம் இந்த இருக்குது இந்த மரத்தோட ஒரு கோயில். இதுதான் அந்த கிராமத்துடைய அவங்க ஒரு கும்புற மாதிரியான ஒரு இடம். அந்த மரத்தில் ஒரு சாமி மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு கிராமத்துடைய என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சின்ன கோயில் ஒன்று இருந்துச்சு. அது இல்லாமல் இதுதான் அந்த 4 கடையில் இதுதான் கடை. ஸோ இந்த கடையில் அந்த லோக்கல் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. எதுவுமே இல்லை, கூல்ட்ரிங்க்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ இது எங்களுடைய அந்த ஷோகேண்டுடைய வராண்டா, அது வெளி தோட்டம்னு சொல்லுவோம்ல, என்னவோ சொல்லுவோம், ஸ்ரீலங்காவில் என்னவோ சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவில் வந்து வராண்டான்னு சொல்லுவோம். ஸோ அந்த வராண்டாவில் வந்து உட்காந்து ஷேகமாவும் கொஞ்சம் எடுத்து அவங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அஃப்ரினோடது புக்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சின்ன பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே நைட்டு டின்னருக்கும் டைம் சரியாயிடுச்சு. மத்தியானம் வச்சு பிரியாணியும் இருந்துச்சு, அப்புறம் சூடாக இட்லியும் போட்டாங்க, சட்னியும் இருந்துச்சு. நைட்டு அவ்வளோ டைம் இல்லைங்க, வெறும் ஒரு 6:30 7க்குள்ளே தான். அதுவே 12 மணி மாதிரி ஆயிடுச்சு. சைஹமா அழகாக அங்கேயே ஒரு கட்டிலில் படுத்துட்டாங்க. தூங்கிட்டாங்க, நல்லா தூக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் என்ன பிளான் பண்ணினோம்னா, அது இல்லாமல் இந்த லைட்டு இது வந்து சரியாக கேமராவுக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால அல்லாஹூன்னு எழுதி அது வெளியால் அதுக்குள்ளே ஒரு லைட் பத்துது. அது நான் சரியாக கேப்சர் பண்ண முடியல. நான் சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வெளியவே படுத்துக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி 4 கட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டோங்க. நானும் என் ஹஸ்பண்டும் 2 கட்டில வந்து ஒன்றா போட்டுக்கிட்டோம். அது இல்லாமல் என் மாமியாருக்கு ஒரு கட்டில், என் மாமனாருக்கு ஒரு கட்டில். 4 கட்டில வெளியே ஜில்லுனாலும் ஜில்லு, அவ்வளோ குளிர். காலையில் எனக்கு காது வலி வந்துருச்சுன்னா பார்த்துக்குங்க, அவ்வளோ குளிர். ஸோ பால் மிட் நைட்டில் வந்து சைகமாக அழுவாங்க பால் கேட்டு. ஸோ பாலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு எல்லாம் பால் பொட்டிலெல்லாம் பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்கி செம்மையாக இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் மறக்கவே மாட்டேன். பாத்ரூமும் பக்கத்தில் லைட்லாம் போட்டே வச்சுருந்தாங்க. ஸோ நம்பினா நமங்க லைஃப்பில் வந்து எவ்வளோ ஏர்லியாக நான் தூங்குனதே கிடையாது. அன்றைக்கி நான் தூங்கும்போது 8:30. ஸோ அந்த டைம்லலாம் தூங்கிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் சென்னை கிளம்புறதா இருந்துச்சு. பிகாஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் ஒர்க், இம்ரானும் வீட்டில் தனியான்றதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்ஷால்லா இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். வீடியோக்கு எண்டு கார்ட் போடுறதுக்காக ஷேகமா வந்து இவ்வளோ நேரம் தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க, ஒரு வாட்டி கேட்டுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நான் தான் வந்துட்டேன். மறக்காம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த இதில் தண்ணிக்கு வீட் பண்ணுங்கள். பாய்.